வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரைவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடியரசு தினத்தை முன்னிட்டு நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பணி தீவிரம். மெட்டல் டிடெக்டர் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனை. தஞ்சாவூரில் இயற்கை விவசாயம் குறித்த கருத்தரங்கம் கண்காட்சி. இயற்கை விவசாயத்தை பன்மடங்கு பெருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தல். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் இருந்து 6 டன் காலி மது பாட்டில்கள் அகற்றம். நகராட்சி நிர்வாகத்தின் அறிவிப்பினால் இயற்கை ஆர்வலர்கள் வேதனை. தேனி மாவட்டம் சக்கம்பட்டியில் 25 நாட்களாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் நெசவாளர்கள். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படா நிலையில் வேலைநிறுத்தம் தொடரும் என அறிவிப்பு. திருப்பூரில் தமிழ் மொழி கற்பதில் ஆர்வம் காட்டி வரும் வடமாநில மாணவர்கள். அரசு பள்ளியில் பயின்று வரும் வடமாநில குழந்தைகள் குறித்த சிறப்பு தொகுப்பு. குடியரசு தினத்தை முன்னிட்டு நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் மோப்ப நாய்களோடு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். வருகின்ற 26ஆம் தேதி நாட்டின் 76வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் எந்தவித அசம்பாவிதமும் நிகழா வண்ணம் தமிழ்நாடு முழுவதும் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். நாகர்கோவிலில் உள்ள தலைமை ரயில் நிலையத்தில் மெட்டல் டிடெக்டர் மற்றும் மோப்பநாய் உதவியோடு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்த பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். ரயில் பெட்டிகள், தண்டவாளங்கள் உள்ளிட்ட இடங்களிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் மாவட்டம் முழுவதும் 1400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இயற்கை விவசாயத்தை பன்மடங்கு பெருக்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சையில் உள்ள உணவு தொழில்நுட்ப கழக மையத்தில் இயற்கை விவசாயம் குறித்த கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இதில் தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை, கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். இயற்கை விவசாயம் செய்து வரும் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இக்கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தொடக்கி வைத்தார். கண்காட்சியில் இயற்கை சார்ந்த நெல் உற்பத்தி பயிர்கள் மற்றும் விதை நாற்றுகள் காட்சிப்படுத்தப்பட்டு விவசாயிகளுக்கு அது தொடர்பான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், தஞ்சை மாவட்டத்தின் 154 விவசாயிகள் 424 ஹெக்டேரில் மட்டுமே இயற்கை விவசாயம் செய்து வருவதாகவும், வரும் காலங்களில் இயற்கை விவசாயத்தை பன்மடங்கு அதிகரிக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தினார். அத்துடன் தஞ்சையில் 388 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், அறுவடை இயந்திரத்திற்கு அரசு நிர்ணயித்த வாடகை விட கூடுதலாக வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். 200க்கும் மேற்பட்ட இயற்கை விவசாயிகள் இங்கே வந்திருக்காங்க. சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஆர்வத்தில் வந்திருக்காங்க. ஸோ எப்படியெல்லாம் பண்ணணும், அதில் என்ன சிரமங்கள்லாம் அவங்க இனிஷியல் ஸ்டேஜஸில் சந்திக்க நேரிடும், அதை எப்படி அவங்க மேற்கொண்டு வெளியில் வரணும், அவங்க பண்ணக்கூடிய அந்த பொருட்களுக்கு மதிப்பூட்டும் செயல்கள் என்னென்னலாம் செய்யலாம், எப்படி அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம், ப்ராப்பரான மார்க்கெட்ஸ்க்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற இந்த மாதிரியான டாபிக்ஸில் இப்போ இந்த கருத்தரங்கம் நடந்துட்டு இருக்கு. உழவர் சந்தையில் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை வட்டாட்சி அலுவலகத்தின் பின்புறம் உழவர் சந்தை செயல்பட்டு வருகிறது. இங்கு 100க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகள் அமைக்கப்பட்டு விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளையும் வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், முள்ளங்கி, கேரட் உள்ளிட்ட காய்கறி வகைகள் மற்றும் கீரை வகைகளை கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் உழவர் சந்தைக்கு வருகை தந்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார்.
அப்போது விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்த அவர் உழவர் சந்தையில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். குறிப்பாக குப்பைகள் சேராமல் அவ்வப்போது குப்பைகளை அகற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியிலிருந்து 6 டன் காலி மது பாட்டில்கள் அகற்றப்பட்டதாக வெளியான தகவல் சமூக ஆர்வலர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரி சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்தாக அமைந்துள்ளது. இதனால் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வத்துடன் நட்சத்திர ஏரிக்கு சென்று படகு சவாரி செய்து மகிழ்வது வழக்கம். நட்சத்திர ஏரி சுமார் 30 மீட்டர் ஆழமும் 6 கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்ட ஏரியாகும். கொடைக்கானல் நகராட்சியின் முழு கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஏரியை தூய்மைப்படுத்தும் பணியில் நகராட்சி சார்பில் 50 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நட்சத்திர ஏரி சுத்தம் செய்யும் பணி கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று வந்தது. இதில் 6 டன் அளவிற்கு காலி மது பாட்டில்கள் எடுக்கப்பட்டதாகவும் இன்னும் ஏரியில் காலி பாட்டில்கள் இருக்கும் என்றும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி இயற்கை ஆர்வலர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஏரியை சுத்தமாக வைத்திருந்து இயற்கை எழிலை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஏரி பகுதியில் மது அருந்த தடை விதிக்க வேண்டும் என்றும் இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமைஞ்ச ஏரி, அதில் நிறைய மீன் இருக்குது. பழனிக்கு குடிநீரே அதுதான் போய்கிட்டு இருக்கு. அந்த லேக்கில் இருந்து தான் பழனி குடிநீர். அப்படி இருக்கும்போது அந்த 6 டன் பாட்டில் உழுகிறது எப்படி உளுந்துச்சு, அது ஏன் பாதுகாப்பு இல்லாமல் இவ்வளோ நாள் அந்த ஏரியை வச்சுருந்தாங்க. பல கோடி செலவு பண்ணுறேன்னு சொல்லி பணத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னாச்சு, இதெல்லாம் நமக்கு தெரியல. இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. ஏற்கனவே போனது போட்டு இயற்கையை அழிக்கக்கூடாது. இயற்கையை காப்பாற்றலாம் பரவாயில்ல, அழிக்கக்கூடாது. கூலி உயர்வு ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்து ஆண்டிப்பட்டி நெசவாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடரப்போவதாக அறிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி. சுப்புலாபுரம் சக்கம்பட்டி பகுதியில் 4000க்கும் மேற்பட்ட விசைத்தறி நெசவாளர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 50% கூலி உயர்வு, போனஸ் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நெசவாளர்கள் இம்மாத தொடக்கத்தில் இருந்தே வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நெசவாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் திண்டுக்கல் தொழிலாளர் நல ஆணையர் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 13% ஊதிய உயர்வு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெசவாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடரப்போவதாக அறிவித்துள்ளனர். 25 நாட்களுக்கு மேலாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தங்களின் கோரிக்கைகளை அரசு பரிசீலித்து அவற்றை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நெசவாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடுமலையில் மக்காச்சோளம் காய வைக்க உலர்களம் இல்லாததால் 4 வழிச்சாலை காய வைக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆண்டு முழுவதும் மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தற்பொழுது மக்காச்சோளம் மகசூல் குறைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். ஏக்கருக்கு 50 மூட்டை கிடைத்து வந்த நிலையில் தற்போது 20 மூட்டை மட்டுமே கிடைப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இடைத்தரகர்கள் ஆதிக்கம் காரணமாக பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக கூறும் விவசாயிகள் அரசு மக்காச்சோளத்திற்கு ஆதரவு விலையாக குவிண்டால் 3000 விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் மக்காச்சோளத்தை காய வைக்க கிராமங்களில் போதிய உலர்களங்கள் இல்லாததால் 4 வழிச்சாலை உலர வைப்பதாகவும் வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் உலர்களம் அமைக்க தரவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரோட்டுகளில் கொண்டு வந்து கொட்டி காய வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அரசியல் கவனத்தில் எடுத்து உடனே உலர்களம் அமைத்து கொடுத்தால் புண்ணியமாக இருக்கும். மேலும் இப்போதைக்கு விற்கக்கூடிய விலை 2100 200 ரூபாய்க்கு கொள்முதல் செய்கிறார்கள். எங்களுக்கு கட்டுப்படி ஆகவே ஆகாது. அரசு கவனத்தில் கொண்டு ஆதார விலையாக குவிண்டால் ஒன்றுக்கு சுமார் 3000 என்று நிர்ணயம் செய்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். குடியரசு தின விழாவை ஒட்டி திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் போலீசார் அணிவகுப்பு ஒத்திகை நடத்தினர். நாட்டின் 76வது குடியரசு தினம் வருகின்ற 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் போலீசார் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். இதில் 250க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் காவலர்கள் துப்பாக்கி ஏந்தியபடியும் அணிவகுப்பில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர், ஊர்காவல் படையினர், தேசிய மாணவர் படையினர் அணிவகுப்பு ஒத்திகையை மேற்கொண்டனர்.
அதனைத் தொடர்ந்து தேசிய கொடிக்கான பாடல் இசைக்கும் போது மிடுக்குடன் அவர்கள் துப்பாக்கியை கையில் ஏந்தியபடி மரியாதை செலுத்துதல் மற்றும் கம்பீரத்துடன் மிடுக்கான அணிவகுப்பு ஒத்திகையும் மேற்கொண்டனர். பாவூர் சத்திரம் ரயில்வே கேட் பகுதியில் மேம்பால பணிகள் தொடங்கியுள்ளதால் வாகனங்களை மாற்றுப்பாதையில் இயக்க நெடுஞ்சாலைத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தென்காசி நெல்லை 4 வழிச்சாலையில் பாவூர் சத்திரத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ரயில்வே தண்டவாளத்திற்கு மேலே மேம்பாலம் அமைக்கும் பணி துவங்கியுள்ளது. இதனால் அங்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தென்காசியிலிருந்து ஆலங்குளம், நெல்லை மற்றும் கனரக வாகனங்கள் அனைத்தும் ஆசாத் நகரிலிருந்து ஆலங்குளம் வழியாக நெல்லைக்கும், நெல்லையில் இருந்து தென்காசி வரும் கனரக வாகனங்கள் அனைத்தும் அத்தியூத்து வழியாக தென்காசிக்கு செல்ல வேண்டும் என்று நெடுஞ்சாலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் தென்காசி நோக்கி செல்லும் இலகுரக வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்துகள் மட்டும் பாவூர் சத்திரம் ரயில்வே கேட் வழியாக செல்லலாம் என்றும், நெல்லை நோக்கி செல்லும் இலகுரக வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்துகள் செல்வ விநாயகபுரம் வடக்கு பிரிவு சாலையில் சென்று ரயில்வே சுரங்கப்பாதை மேலப்பாவூர் சாலை வழியாக மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலக ஓட்டுநர் தினத்தை ஒட்டி வத்தலகுண்டு பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கௌரவம் செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் நாள்தோறும் சுமார் 30 லட்சம் பயணிகள் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள பொறுப்புடன் உழைத்து வரும் அரசு மற்றும் தனியார் பொது போக்குவரத்து ஊழியர்களான ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பேருந்து நிலையத்தில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வத்தலகுண்டு வாக்கர்ஸ் கிளப் மற்றும் அரசு போக்குவரத்து பணிமனை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்பட்டு கௌரவம் செய்யப்பட்டது. உடுமலை அருகே மேல்நிலை குடிநீர் தொட்டியை சுற்றிலும் புதர்கள் மண்டி கிடப்பதால் விஷப்பூச்சிகளின் புகலிடமாக மாறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை ராமசாமி நகர் பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த தொட்டி கட்டப்பட்டு சில வருடங்களே ஆன நிலையில் குடிநீர் தொட்டி முறையான பராமரிப்பு இன்றி தொட்டி மற்றும் மோட்டார் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் புதர்கள் மண்டி காணப்படுகிறது. இதனால் அப்பகுதி விஷப்பூச்சிகளின் புகலிடமாக மாறியுள்ளது. இரவு நேரங்களில் விஷப்பூச்சிகள் தெருக்களில் நடமாடுவதோடு வீடுகளுக்குள் செல்லும் சூழலும் நிலவுகின்றது. இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் குடிநீர் தொட்டி மற்றும் மோட்டார் அறையை சீரமைப்பதோடு வளாகத்தையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கோணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள புனித பெரிய நாயகி அன்னை திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 305ஆம் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நடைபெற்றது. விழாவினில் திருத்தல அதிபர் அருட்பணி ஆக்னர் மற்றும் திருத்தலத்தின் உதவி பங்கு தந்தை அருட்பணி ஆரோக்கியதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பலி நடத்திய பின்னர் தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று அன்னையின் பேரருளை பெற்றனர். அன்னையின் படம் அவர்களுக்கு இன்றைய நாள் ஓகே. நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த 64 மணரூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த வீரமா காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் திருக்கோவில் கற்சிலை விக்கிரகங்கள் புதிதாக அமைக்கப்பட்டன. இதையடுத்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடப்புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் கடத்தை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். தொடர்ந்து வீரமாகாளியம்மன், முருகன், விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். சில பெண்கள் சாமியாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது.